வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குரூப் 2க்கு டைம் அண்ட் ஒர்க்கில் டைப் 2 வந்தாச்சு. இந்த டைப் 2ல் வந்து எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு கேட்டால் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த மாடலில் 8th நியூ புக்லேயும் இருக்குது. அதே மாதிரி 2024 குரூப் 2 எக்ஸாம்லேயும் 2016 குரூப் 2 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. இது கூடவே வந்து பார்த்தா 2024 குரூப் 1 எக்ஸாமில் கூட பர்சன்டேஜை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. இதில் 2 விதமான கேள்விகள் கேட்பாங்க. இந்த கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டாவே கீழே ப்ளஸ் குறி போட்டுக்கணும். எப்படி நான் சொல்கிறத கூடுதல்னு சொல்லிட்டா கீழே ப்ளஸ் குறி போட்டுக்கணும். இதே வந்து குறைதல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மைனஸை மேலே போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 2 டைப் இருக்குது. தெளிவாக சொல்லிடுறேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 கொஷின் இருக்குது. இந்த 12 கொஷினும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஒரு முறை டெஸ்ட் அடித்து பாருங்கள். ஏன்னா டைமர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 12 கேள்வியை உங்களால் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் முடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ முதல்ல நீங்கள் கிளாஸ் முடிச்சிடுங்க. முடிச்சிட்டோம்னே ஆன்லைன் டெஸ்ட் அடித்து பாருங்கள். ஸோ உங்களால் வந்து 5லேருந்து 7 நிமிஷத்தில் முடிக்க முடியுதான்னு பார்த்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரி, முதல்ல நான் கொஷின் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம். 22வது கேள்வி. ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 35 நாளில் முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 40% கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை டேஷ் நாளில் முடிப்பார் அப்படின்னு 8th நியூ புக்லேயும் 2023 குரூப் 3A எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ கிட்ட மட்டும் ஒரு வேலையை கொடுத்தா 35 நாளில் முடிச்சிடுவாராம். சரி, பி கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு போய் கேட்டால் பி வந்து எப்படிப்பட்டவர்னா ஏவை விட, ஏ எத்தனை நாளில் செய்வார்? 35 நாளில் செய்வார்ல, அவரை விட 40% கூடுதல். ஸோ திறமசாலி, அப்படி தானே? எஸ். ஸோ பி வந்து பார்த்திங்கன்னா ஏவை விட 40% விரைவாக முடிப்பார், இல்லை கூடுதலாக வேலை செய்வார், இல்லை திறமசாலி, மடங்கு, எப்படி வேணாலும் சொல்லலாம். மடங்குன்னு சொன்னால் அது வேறு டைப் ஆகிடும். ஸோ திறமசாலி கூடுதல்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ரைட்டு. அப்படின்னா பி அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? கொஷின் புரியுதுங்களா? சூப்பருங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்மேட். இது ஃபார்முலா கிடையாது, ஷார்ட் கட்டுக்கு ஒரு ஃபார்மேட். புக்கிலலாம் இந்த ஃபார்முலா இருக்காது. மேலேயும் கீழேயும் 100 வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது இதில் ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ ஏ வந்து 35 நாளில் முடிக்கிறார்ல, அந்த மாதிரி டேட் இருக்கும். அதை நான் பெருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இது புரியுதுங்களா? மேலேயும் கீழே 100 வச்சுக்கிறேன். அந்த டேட்டை பெருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமாக இதில் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கீழே அந்த பர்சன்டேஜை பெருக்குங்க. சாரி, கூட்டிங்க. சரிங்களா? கீழே அந்த பர்சன்டேஜை கூட்டிங்க. கூடுதல்னு சொன்னால், குறைதல் சொன்னால் அது அடுத்த டைப்பில் சொல்கிறேன். புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ கூடுதல்னு சொல்லிட்டாங்கன்னா கீழே அந்த பர்சன்டேஜை கூட்டிக்கணும். அவ்வளோதான். இதான் இதுக்கான ஃபார்மேட். இப்போ எங்களை எப்போல்லாம் வந்து கூடுதல் கேட்குறாங்களோ இதில் அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். போடலாமா? இப்போ பர்சன்டேஜ் 40ங்க. நான் கீழே ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன், ஈஸியாக இருக்கும். 100 டிவைடட் பை, இப்போது 100 கூட 40 கூட்டினா 140 வரும். கூட்டிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் டேட்டை பெருகணும். டேட் எத்தனை? 35 நாள்னு கொடுத்துருக்காங்க. அந்த 35 இங்கே நான் பெருக்கிறேன். அவ்வளோதான். இதை சுருகுனா ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க. 1 7 7 14, அதுக்கப்புறம் 7 35 வரும். இந்த 2ல் பாதி 1, 10ல் பாதி 5 வரும். இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 5 25. அப்போது 25 நாள். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? ஒரே செகண்டில் போட்டுடலாம். ஸோ நான் சொன்ன விஷயத்தை குறிப்பு எழுதிச்சுங்க. ரொம்ப ஈஸி. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல சார் அப்படின்றவங்க இங்கே பாருங்கள், 2016 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க, 2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, 2017 2018 டிஎன்பிசி எல்லாம் கேட்டிருக்காங்க. அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஏ ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பார். பி என்பவர் ஏவை விட 60% திறமசாலி எனில் அதே வேலையை பி எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ கிட்ட ஒரு வேலையை சொன்னால் 12 நாளில் முடிப்பார். இதே அந்த வேலையை பி கிட்ட சொன்னால் ஏ விட 60% திறமசாலி. திறமசாலினா கூடுதல். கரெக்டா? ஸோ வேகமாக வேலை செய்வார். அப்படி தானே மீனிங்கு? ரைட்டு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்துட்டாவே
கீழே ப்ளஸ் போட்டுக்கணும். அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போது பி தான் எத்தனை நாளில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல 100 டிவைட் பை 100ன்னு வச்சுக்கிறேன், இன்ட்டு இங்கே டேட்டை பெருக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்போ என்ன சொல்கிறாங்கன்னா திறமசாலின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கூடுதல் திறமசாலி அப்படிலாம் வந்துருச்சுன்னா நம்ம கீழே அந்த பர்சன்டேஜை கூட்டிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அப்ளை பண்ண ஆன்சர் டக்குன்னு போடலாம். முதல்ல மேலே 100ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 60% தானே. ஸோ 60%னா 100 கூட 60 கூட்டினா 160ன்னு வந்துடும். இன்ட்டு எத்தனை டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வந்து 12 நாளில் முடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 12 இங்கே பெருகிட்டேன். இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. 0க்கு 0 கேன்சலுங்க. அதுக்கப்புறம் எந்த வாய்ப்பில்லை, 4 வாய்ப்பில் அடிக்கலாமா. நன்னாங்கு 16, முன்னாங்கு 12, அதுக்கப்புறம் 4ல் பாதி 2, 10ல் பாதி 5. அவ்வளோதான், மீதி அடிக்க முடியாது. அப்போ மேலே 5, இங்கே ஒரு 3, 3 5 15ன்னு வருமா. கீழே இந்த 2 இருக்குது, 2 போட்டுருங்க. ஸோ 15 டிவைட் பை 2. ஸோ ஆன்சர் 15 டிவைட் பை 2 இருந்தால் போடுங்க. இல்லைன்னா இன்னும் சுருகணும். ஸோ 15ல் பாதி எவ்வளோ, 7.5. கரெக்டாக? ஸோ 7.5 கரெக்ட் தானே. 15ல் பாதி கீழே 2 வந்து அப்படி தானே போடுவோம், பாதியாக மாற்றிடும்ல. ஸோ 15ல் பாதி 7.5. அப்போது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அடடா சூப்பரில். ரைட்டு. இன்னும் கொஞ்சம் புரியல சார், வாங்க 2024 டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டினாக பார்த்துருவோம். ஏ ஆனவர் ஒரு வேலை 24 நாளில் முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 50% கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கணக்கிடுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 2ஆம் மாதம் 2024 நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது ஒரு வேலையை ஏ கிட்ட கொடுத்தா 24 நாளில் முடிச்சிருவாராங்க. அதே வேலையை பி கிட்ட கொடுத்தா ஏ எத்தனை நாளில் செய்வாரோ அதை விட 50% கூடுதல் திறமை வாய்ந்தவர், திறமசாலி, கூடுதல் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்துட்டா கீழே ப்ளஸ் குறி போட்டுக்கணும். அப்போ பி எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாக இருந்தால் கேள்வி. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மேலேயும் கீழேயும் 100 வச்சுக்கணும், டேட்டை பெருக்கணும். இது எல்லாத்துக்கும் காமன். இதில் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பர்சன்டேஜை கீழே கூட்டிக்கணும். சரிங்களா? ரைட்டே, முடிஞ்சிருச்சு. இப்போ அப்ளை பண்ணலாமா. அப்போ 100 டிவைடட் பை இது எத்தனை பர்சன்டேஜ், 50. 100 கூட 50 கூட்டினா 150ன்னு வந்துடும். இன்ட்டு டேட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 24. ஸோ 24ன்னு இங்கே வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது சுருக்குனா ஆன்சரு. சுருக்கலாமா. 0க்கு 0 கேன்சல். 3 வாய்ப்பில் அடிக்கலாமா. 5 5ன்னு வரும், 6 18, 7 21, 8 24ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 1 5 5, 2 10ன்னு வரும். இங்கே 2 இருக்குதுங்க, இங்கே 8 இருக்குதுங்க. 2 8 எவ்வளோ வருது, 8 8 16ன்னு வரும். ஸோ 16 நாள் பி முடிச்சிடுவார். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணுற முடியும். சரிங்களா? புரியுதுங்களா? ஷார்ட் கட்டு. ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ஹோம் மார்க் தரேன். எத்தனைன்னா 1 2 3 கொஸ்டின் ஹோம் மார்க் தரேன். கடன்னு போடுறீங்க. இதை போட்டு எழுதி வச்சிட்டிங்கன்னா இதோட எக்ஸாமுக்கு தான் திருப்பாகணும். அதுக்கப்புறம் நடுவில் எப்பயுமே பார்க்கக்கூடாது. சரி? ரைட்டு. ஸோ போடுங்க. 25வது கேள்வி. கமல் ஒரு வேலையை 15 நாளில் செஞ்சு முடிப்பார். விமல் கமலை விட 50% அதிகம் திறமசாலி. இங்கே பாருங்கள், அதிகம். ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். கூடுதல், அதிகம், இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, திறமசாலி அப்படிலாம் சொன்னாங்கன்னா ப்ளஸ்ஸு. சரிங்களா? கீழே ப்ளஸ் போடணும். அதிக திறமை உடையவர் எனில் அதே வேலையை விமல் எத்தனை நாட்களில் செஞ்சு முடிப்பாருன்னு 9/9/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. போடுங்க. ஏ ஆப்ஷன் ஏ வந்து 10 நாள், பி வந்து 15 நாள், சி வந்து 12 நாள், டி வந்து 10 நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 26வது கேள்வி. ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 16 நாளில் முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 60% கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை டேஷ் நாளில் முடிப்பாருன்னு 2017 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ கூடுதல் சொல்லிட்டா கீழே ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கணும். போடுங்க. ஆப்ஷன் ஏ 8, பி 10, சி 8, டி வந்து 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போட்டிங்களா? பாருங்கள், நான் கொஸ்டின் படிக்கிற நேரத்தில் போட்டுருவீங்க. ஃபைனலாக 2015 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 60% கூடுதல் திறமை வாய்ந்தவர் ஏனில் பி ஆனவர் அந்த வேலையை டேஷ் நாளில் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 15 நாள், பி 10 நாள், சி 8 நாள், டி 7 நாள். போட்டுட்டீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. இன்னும் ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதையும் ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணுறேங்க. முடிஞ்சிருச்சு சார். நான் பழைய கிளாஸ்லாம் பார்க்கல, அதெல்லாம் எப்படி பார்க்கறதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும்.
அதை ஓப்பன் பண்ணால் வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் ஆகும். அதை போய் மேலே ஃபாலோன்னு இருக்கும், ஃபாலோ பண்ணிங்க. ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்தீங்கன்னா இப்போ குரூப் 2க்கு என்னென்ன கிளாஸ் இது வரைக்கும் போட்டோம் அது எல்லாமே இருக்கும், எப்போனாலும் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. ரைட்டு. அடுத்ததுங்க, ஸோ இப்போ வந்து 2024 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி குரூப் 2 எக்ஸாமில் கொஞ்சம் பிழை இருக்குது, அது உண்மை தான். நீங்கள் நார்மலாக போட்டால் கூட ஆப்ஷன் வந்து அவங்க 6:1/4ன்னு கொடுக்கல, வெறும் 6 மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? நான் அந்த கொஸ்டின் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் இங்கே கூட போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? ஆனால் நம்ம மெத்தேடு கரெக்டு தான். இங்கே பாருங்கள், இது இல்லை, இது 2024 குரூப் 2 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டிருக்காங்க பாருங்களேன். பி என்பவர் ஏவை விட 20% அதிகம் வேலை செய்பவர். அதிகம், ஸோ இன்க்ரீஸு. ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மோஸ்ட்லி எல்லாரும் வந்து இது அதுன்றீங்க, பட் நல்லா கவனிச்சிட்டிங்களா? இப்போ நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட கணக்கே தான். கரெக்டாக? பி என்பவர் ஏவை விட 20% அதிக திறமைசாலி. ஏ மட்டும் தனியாக செஞ்சால் 7.5 மணி நேரத்தில் முடிச்சிடுவார். அப்போ பி மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாளில் செய்வார், இதான் எத்தனை மணி நேரத்தில் செய்வார். கரெக்டாக? ஸோ இப்படி கேட்டாவே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணோம், ஸோ இங்கே அதிகம்னு சொல்லிட்டா கீழே ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கணும்ல. அப்போ இங்கே போடலாமா? அப்போ 100/100 ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு டேட்டு. ஸோ டேட்டுன்னா இங்கே டைம் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 20ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே பாருங்கள், 100/120 இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 7.5 மணி நேரம்னு சொல்லிட்டாங்க. 7.5 மணி நேரன்றது ஒரு கலப்பு பின்னம். கலப்பு பின்னத்தில் கணக்கு போட முடியாது, இதை பின்னமாக மாற்றிக்கணும். அப்படி மாற்றோன்னா ஒன்றும் இல்லை, இங்கே கீழே இருக்கிற 2 இங்கே சைடில் இருக்கிற 7 கூட பெருக்குங்க. 14ன்னு வரும். 14 கூட இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை கூட்டிங்க. 14 ஒன்று கூட்டினா 15/2ன்னு வரும். சரிங்களா? இப்போ பின்னமாக ஆயிடுச்சு, இதை பெருக்கிங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல 15/2 அப்படின்னு வரும். கரெக்டாக? மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். ரைட்டுப்பா, அவ்வளோதான். இப்போ இதை சுருக்குனா ஆன்சர் சுருக்கலாமா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சலுங்க. அதுக்கப்புறம் 2ல் பாதி 1, 10ல் பாதி 5ன்னு வரும். அங்கே வந்து நான் 3 வாய்ப்பில் அடிக்கிறேன். 4 3 12, 5 15ன்னு வரும். ஸோ இங்கிட்ட 5 இருக்குது, இங்கிட்ட 5 இருக்குது, 5 25ன்னு வரும். கீழே 25 கீழே 4ன்னு இருக்கும். அவ்வளோதான். இப்போ 25/4 சுருங்க. சுருகுனா எதில் சுருக்கலாம் பாருங்கள், இருங்க. இங்கே இதில் பாதி 2 இல்லை, 4 வாய்ப்பில் சுருக்கலாம். 1 நாள் 4, 5 6 4 24. 25ல் 24 போனால் மீதி 1 இருக்கும், அந்த 1 மேலே வச்சுங்க, 4 கீழே வச்சுங்க. கரெக்டாக? 1 வந்து 4ஆல் வகுப்படாது, அப்போ 6/1/4 இதான் கரெக்டான ஆன்சர். ஸோ 6.25 நாள் அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? பட் இந்த ஆப்ஷனில் 6.25 இல்லாத பட்சத்தால் நீங்கள் 6ன்னு போட்டுக்கலாம். நீங்கள் ஒன்றா பாருங்கள், இங்கே 5ன்னு இருக்குது, இங்கே 5 5.5 இருக்குது, இங்கே 6.5 இருக்குது. ஸோ நமக்கு கரெக்டாக வரது 6.25 அப்படின்னு வந்திருக்கு. அப்போது அவங்க 6ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? பட் இதுதான் கரெக்டு, 6.25 தான் 100% கரெக்ட். நீங்கள் நார்மல் மெத்தட் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். சரியா? புரியுதுங்களா? சூப்பர். நான் அதனால தான் என்ன பண்ணிட்டேன், நம்மளுடைய ஆன்லைன் டெஸ்ட்டில் அந்த இதில் வந்து மாற்றிட்டேன், 6.25 அப்படின்னு வச்சுருங்க. சரிங்களா? இதை இருக்குது பாருங்கள், இந்த சம்ம இது முடிச்சிட்டோம். இது முடிச்சாச்சு, இதெல்லாம் ஹோம் மார்க் கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், 6/1/4ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ புரியுதுங்களா? ரைட். இப்போது அடுத்தது இப்போது இது வரைக்கும் அதிகரிச்சதிலே பார்த்தோம்ல, குறைதலில் வந்து அவ்வளோவா கேட்கலங்க. நான் என்ன பண்ணிட்டேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் கொஷின் எடுத்துக்கிட்டேன். நானும் ரேண்டமாக ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து அதில் எடுத்திருக்கேன். 2017 எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பி என்பவர் தனியாக ஒரு வேலையை 60 நாளில் முடிப்பார். பி ஆனவர் கியூவை விட 40% குறைவாக செயல்திறன் வாய்ந்தவர். கியூ மட்டும் தனியாக அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல கன்ஃபியூஷனே வேண்டாம். இந்த இடத்துல பர்சன்டேஜ் கொடுத்துட்டு குறைவுன்னு சொல்லிட்டாங்கன்னா மேலே கழிச்சுக்கணும், மேலே மைனஸ் போடணும். இதான் ஷார்ட்கட். அப்போ என்ன பண்ணுங்கள், இதுக்கு சொல்கிறோம் பாருங்கள், மேலேயும் கீழேயும் 100 போட்டுட்டு இன்ட்டு டேட்டை வச்சுக்கோங்க. இதில் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்தால் கீழே பர்சன்டேஜை கூட்டிக்கணும். சப்போஸ் இன்கேஸ் குறைதல் அப்படின்னு வந்துடுச்சுன்னா மேலே பர்சன்டேஜை கழிச்சுக்கணும். அவ்வளோதாங்க. ஓகே, தெளிவாக புரிஞ்சா? குறைவு அப்படின்ற ஒரு மீனிங்கில் வந்துட்டாவே, ஓகே, குறைவுன்னு வந்துட்டாவே மேலே அந்த பர்சன்டேஜை கழிச்சுக்கணும்.
அவ்வளோதான். இப்போ இது சுருக்குனா ஆன்சர் சுருக்கலாமா? இப்போ வந்து பாருங்கள், மேலே வந்து 100 ஒரு 40%, 100ல் 40 போனால் 60ன்னு வரும். மேலே 60ன்னு வச்சுக்கிறேன், கீழே 100ன்னு அப்படியே வச்சுக்கிறேன். டேட்டை பெருக்கிறேன். டேட் எவ்வளோ? 60 நாள் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். 60 இங்கே வச்சுக்கிட்டேன். இப்போ அடிச்சு கொடுங்க ஆன்சர். 0க்கு 0 கேன்சலுங்க. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 6 6 36. அப்போ 36 நாள். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ தெளிவாக கிளியர் கட்டாக புரியுதுங்களா? அடுத்த கேள்வி. அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், இதுவும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல 2017 கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 15 நாளில் முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 20% குறைவாக செயல்திறன் வாய்ந்தவர். பி ஆனவர் அந்த வேலையை டேஷ் நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ என்ன சொன்னேன், குறைவு அப்படின்னு வந்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மேலேயும் கீழேயும் 100 வச்சுக்கணும். இது எல்லா மெத்தடுக்கும் சேம் தான். குறைவுனால இன்க்ரீஸ் ஆனாலும் இதே பேட்டர்ன் தான். இதில் குறைவுன்னு சொல்லிட்டா மேலே பர்சன்டேஜை கழிச்சுக்கணும், கூடுதல் சொல்லிட்டா கீழே பர்சன்டேஜை கூட்டிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம என்னென்னா எவ்வளோ 20% குறைவுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 100ல் 20 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால் 80ன்னு வரும். போகலாமா? 80/100. அதுக்கப்புறம் டேட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 15 நாள் சொல்லிட்டாங்க. அந்த 15 இப்படி போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இதை அடிச்சு கொடுங்க ஆன்சர். 0க்கு 0 கேன்சலுங்க. 1 5 5 2 5 10 3 5 5ன்னு வந்துடுங்க. அப்புறம் 2ல் பாதி 1, 8ல் பாதி 4ன்னு வரும். இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 4 12. அவ்வளோதான் ஆன்சர். 12 ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. மூஞ்சிருச்சு. அவ்வளோதான். வாங்கோ அடுத்த கணக்கு போவோம். அடுத்தது 2014 குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்தாச்சு. அவ்வளோதானா? இத்தோடு முடிச்சுக்கலாமா? ரைட்டு. நான் ஒரிஜினல் கேள்வியை காமிக்கிறேன். பாருங்க, ஏ என்பவர் பியை விட 20% குறைவாக வேலை செய்பவர். ஒரு வேலையை ஏ வந்து 7.5 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்பார். அப்போ பி எவ்வளோ நேரத்தில் செஞ்சு முடிப்பார் அப்படின்னு கேட்டாங்க. இந்த இடத்துல பர்சன்டேஜ் குறைவுன்னு சொல்லிட்டாவே நம்ம என்ன பண்ணிக்கணும், இருங்க இதில் அழிச்சிட்டுமா, இது போன கணக்கு முன்ன குரூப் 2 கொஷின் போட்டதை அதை அழிச்சு விட்றேன். சரிங்களா? அழிச்சாச்சு. இப்போ என்னென்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா 100, கீழேயும் 100 வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டேட்டை பெருக்கணும். குறைவுன்னு சொல்லிட்டா அந்த பர்சன்டேஜை மேலே கழிச்சுக்கணும். அவ்வளோதான். அப்படின்னா 100 கூட 20% குறைவுன்னு சொல்லிட்டாங்க. 100ல் 20 போனால் 80ன்னு வரும். கீழே 100 அப்படியே இருக்கும். டேட்டு 7:30ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி 7.5 மணி நேரன்றது போன கணக்குலேயே அந்த குரூப் 2 கொஷன்லேயே பார்த்தோம். 7.5 மணி நேரன்றது கிளப்பினத்தை பின்னமாக மாற்றினா 15/2ன்னு வந்துச்சு. கரெக்டாக? ரைட்டு. எவ்வளோதான். இப்போ சுருங்க ஆன்சரு. இந்த 0க்கு இந்த 0 கேன்சலுங்க. அதுக்கப்புறம் இந்த 2ல் பாதி 1, 8ல் பாதி 4ன்னு வரும். 1 5 5 2 5 10 3 5 5ன்னு வரும். இந்த 2ல் பாதி 1, இந்த 4ல் பாதி 2ன்னு வரும். இங்கே 2 இருக்குதுங்க, இங்கே 3 இருக்குது. 3 6. அப்போ 6 மணி நேரம். ஆப்ஷன் ஏ தான் சரியான. இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ புரியுதுங்களா? ஸோ கிளியர் கட்டாக நான் இப்போ ஆதி காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த கொஷின் எல்லாத்தையும் கூடவே வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமில் நடந்த கொஷின்லாம் கூட ஒப்பிட்டு தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் பர்சன்டேஜில் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றது தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதே மாதிரி ஹோம் எக்ஸாம்லாம் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போட்டு விட்ருங்க. நான் ஃப்ரீ டைமில் பார்த்து செக் பண்ணி வெரி குட்டுலாம் சொல்லுவேன். நம்புங்க, நான் போடுறது 2வது பட்சம். நீங்கள் ஹோம் ஒர்க் போடுங்க, டைம் மேனேஜ்மெண்ட்டை பிக்கப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு புலம்பாதீங்க. ஈஸியாக தான் இருந்துச்சு மேக்ஸு, டைம் இல்லைன்னு. அதுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் இவ்வளோ வேலை. ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறேன், ப்ளஸ் வந்து ஹோம் ஒர்க் சம் கொடுத்து போடுங்கன்ற எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செஞ்சால் நீங்களும் மேக்ஸில் கெத்து ஆட்டலாம். சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.